3dselfie.com உங்களை மாதிரி அழகாக ஒரு டால் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை உங்களை மாதிரி உங்கள் ஒய்ஃப் மாதிரி, குழந்தைங்க மாதிரி, அப்பா மாதிரி, அம்மா மாதிரி நீங்கள் ஃபோட்டோகிராஃப் மட்டும் உங்களுக்கு தந்தீங்கன்னா போதும், அழகாக ஒரு 3D டாலாக வந்து மாற்றி தந்துடுவாங்க. அது சின்ன சைஸ்லேருந்து லைஃப் சைஸ் வரைக்கும் வந்து எல்லாமே பண்ணித்தராங்க. உங்களுடைய அந்த முக ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு துளி கூட மாறாமல் பண்ணி தராங்க. ஸோ அந்த டால் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் இல்லாட்டி வந்து இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்கள் டாலை பண்ணுங்கள். சகோதரர் ஹரிஷ் கல்யாண் நடித்திருக்கும், அண்ணன் சண்முகம் முத்துசாமி அவர்கள் இயக்கியிருக்கும் டீசல் இந்த அக்டோபர் 17 முதல். இட்லி கடை. சிறு வயசில் தோட்டத்தில் தான் வளர்ந்தேன். எங்கள் அம்மாவோட அம்மா வந்து பூவான்னு தான் கூப்பிடுவாங்க. போனோம்னா அம்மத்தாவோட ஃபேவரெட்டு என்னென்னா, எங்களோட ஃபேவரெட்டு அம்மத்தா அடிக்கடி செய்கிறது இட்லி. சும்மா மாவு போட்டு அப்படி இப்படி ஆட்டும். அப்படி பார்த்தீங்கன்னா போய் காளான் பிடிச்சிட்டு வா, தக்காளி பிடிச்சிட்டு வான்னு ஆளுக்கு ஒன்று ஒரு தோசையில் அனுப்புவோம். வந்தால் ஒரு கடைஞ்சி அந்த பச்சதையே ஒன்று பண்ணி ஒரு சின்ன குழம்பு மாதிரி ஒன்று பண்ணி, ஒரு கூட்டு குழம்பு மாதிரி ஒன்று பண்ணி அந்த இட்லி வைக்கும். இந்த இட்லி சாப்பிட்றதுல போட்டி இருக்கும். அந்த இட்லி இன்றைக்கி அம்மத்தா இல்லை. அந்த இட்லி நீ எந்த 5 ஸ்டார் ஹோட்டலில், எத்தனை ஃபார்முலா 7 ஸ்டார் ஹோட்டலில், எத்தனை மிச்லின் ஸ்டார் ஹோட்டலில் தேடினாலும் அது கிடைக்க போகிறதில்ல. அதுதான் இந்த இட்லி கடை. எங்கள் அம்மத்தாவோட இட்லி, உங்கள் அப்பத்தாவோட இட்லி, இல்லை உங்கள் அப்பா செய்கிற இட்லி தான் இந்த இட்லி கடை. பெரிய கதையோ பெரிய லேயர்ஸு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மன நெகிழ்ந்து போவீங்க. அதுவும் குறிப்பாக உங்கள் அப்பாவுடைய, அம்மாவுடைய, இல்லை தாத்தாவுடைய, பாட்டியுடைய தொழில்களை பார்த்துட்ருக்கீங்களே, குறுந்தொழில். ஒரு சின்ன முறுக்கடை ஆரம்பிச்சிருப்பாங்க, அதை 30 வருஷமாக நடத்திட்டு வந்திருப்பீங்க. ஒரு அல்வா கடை ஆரம்பிச்சிருப்பாங்க, ஒரு 50 வருஷமாக நடத்திட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன சின்ன கடைகள் ஆரம்பிச்சிருப்பீங்களே. இந்த தொழில்கள் நடத்துகிற அத்தனை பேரும் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாமல் உங்களால் வரவே முடியாது. இது சிறு தொழில்களை கொண்டாடுகிற ஒரு படம். இப்படி ஒரு படம் ரொம்ப ரேராக தான் வரும். வெறும் குட்னஸ் மட்டும்தான் அந்த படத்துக்குள்ளே இருக்குது, வேறு எதுவுமே இந்த படத்துக்குள்ளே இல்லை. ஒரு வில்லனே நல்லவன் தான், அவனே தன்னை சர்ச் பண்ணிக்கிறவன் தான். ஸோ அங்கே வில்லன்களே இல்லாத ஒரு படம், ஆனால் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அதோட இன்டென்ஷன் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ராஜ்கிரணை தவிர உலக சினிமாவில் இந்த ரோலை பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். கருப்புசாமி மாதிரி வந்து நிற்கிறாரு. அந்த மண்ணை எனக்கு தெரிஞ்சு தனுஷே வந்து அவரோட ரூட்ஸை தேடி போய் கண்டுபிடிச்ச படம் தான் இது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அவர் பிறந்த இடத்திற்கு, அவர் குலசாமிக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு ஒரு படையல் தான் இந்த படத்தை வந்து படையலாக வச்சுருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது எதுவுமே இல்லைங்க. நீங்கள் சொல்கிற ட்விஸ்ட்டு, அப்படியே சினிமட்டோகிராஃபி, அது எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாமே ஒர்க் ஆகுது. அது ஏன்னா அதுக்குள்ளே சில படங்கள் சொல்லுவாங்கள்ல, ஆத்மா உள்ள படம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இந்த படத்துக்கு ஆத்மா இருக்குது, அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது. அதனால் அந்த ஜீவன் வந்து என்னென்னா, நம்மளை வந்து ஒரு புன்னகையோட ஒரு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மாவாட்டுற சீன் ஒன்று வரும். தனுஷ் அவங்க அப்பாவே மாறி நிற்கிற சீன். இதெல்லாம் நீங்கள் நான் பல படத்தில் பார்த்துருப்போம். தேவர் மகன்லேருந்து பல படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் உங்களை அறியாமல் கண்ணீர் வரும். உங்களை அறியாமல் உங்கள் தாத்தாவை, உங்கள் பாட்டியை, இல்லை உங்கள் அப்பாவை நினச்சி எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்தது. எனக்கு தனுஷ் அவங்க அப்பாவை மாறி அடிக்கிறப்போ, அப்பா டிசம்பரில் இருந்தாங்க. பயங்கரமாக கறிக்குழம்பு செய்வோம். அப்படி பயங்கரமாக செய்வார். பயங்கர காரமெல்லாம் போட்டு செய்வார். எங்கள் அம்மா திட்டுவார், என்னடா பண்ணுறா, நான் பண்ணுறேன் பாடுறான்னு. கடைசி அப்பா செஞ்சு ஒரு வீடு ஒன்று கட்டிகிட்டு இருந்தோம். அப்போது அப்பா வந்து அந்த பக்கத்தில் ஒரு கூரை இருந்தது, இந்த இட்லி கடை மாதிரி ஒரு கூரை தான், ஏன்னா அந்த சிமெண்ட் வைக்கிறதுக்கு. அதில் ஒரு பழைய ஸ்டவ்வில் வச்சு ஒரு கறிக்குழம்பு செஞ்சு தந்தார். அதை சாப்பிட்டு அப்பாருன்ட்டு, நான் அங்கேயே தூங்குறேன்டா, நீ வீட்டுக்கு போ அப்படின்னாரு. எனக்கு அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. அது உங்களுக்கு வரும். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வரும். நித்யா மேனன் என்ன நடிகைங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், என்ன நடிகை. உண்மையாலுமே அது ஒரு இன்னசென்ஸு. ஷாலினி பாண்டே அந்த படம் நல்லா நடிச்சிருக்கு. சொல்லப்போனால் இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறதே அருண் விஜய் தான். இந்த மனித மிருகமாக மாறிப்போன, காசால் மாறிப்போன ஒரு மிருகத்தை போர்ட்ரே பண்ணணும். அவனுக்கு இறக்கமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறப்போ அவனை பார்த்தா அவங்களுக்கு எரிச்சல் வரணும். அருண் விஜய் அண்ணனை பார்த்தா அவங்களுக்கு எரிச்சல் வரும். இந்த படத்தில் பார்த்தாட்டே யாரா அவன் அப்படின்ட்டு இருக்கும். அண்ணன் இளவரசு எவ்வளோ ஜாலியான இளவரசன்னா அந்த அந்த ஆங்கரிங் ரோல்லாம் அவருக்கு அப்படியே கை வந்த கலைன்னு நினைக்கிறேன். அண்ணன் சமுத்திரக்கனி
சீரியஸான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் சாகலையா நீ, சாக போறியா நீ அப்படின்ட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. இப்படி எல்லாரும் சேர்ந்து மனசார நடிச்சிருக்காங்க. அதுதான் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஜிவியோடைய பின்னணி இசை நம்ம தாலாட்டு மாதிரி அப்படி போகுது. சினிமோட்டோகிராஃபியெல்லாம் அது கேமரா இருக்கானே நமக்கு தெரியல. நம்ம அந்த உலகத்து தேனிக்குள்ளே போயிடுறோம், அவ்வளோதான். எந்த படமும் இல்லாத, பகட்டும் இல்லாமல் ஒரு படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார். இது ரொம்ப இன்டெலெக்சுவல் எல்லாம் சொல்லுவாங்க. சார் இது வந்து பார்த்திங்கன்னா சார் இன்னும் ஒரு 3 லேயர்ஸ் வச்சுருக்கலாம் சார். ஒரு லாங் ஷாட்டில் ஹீரோ வந்து சார் பைசைக்கிளில் வந்து மாவு அந்த டப்பா வச்சுட்டு பைசைக்கிளில் அப்படியே போகிறார் சார். லென்த்தாக 3 minutes சார் கட் பண்ணாமல் அப்படியே போய் ஒரு டான் அப்படியே அதே வந்து பார்த்திங்கன்னா இருட்டுக்குள்ளே போகிறார் சார். அதுலேருந்து ஒரு மீனிங் நம்ம எடுத்துக்கணும் சார். என்னென்னா அவர் இருட்டுக்குள்ளே போகிறாருன்னு எடுத்துக்கணும் சார். அதுக்கு நம்ம மேட்சிங்காக கலர் வந்து சார் பிளாக் கலர் ட்ரெஸ் கொடுத்துடலாம் சார். ஏன்னா வந்து அவர் வந்து கருப்பாக, அவர் மனசு கருப்பாக இருக்கணும் இப்படின்னு வந்து சொல்கிறானுங்கள. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த படம் பிடிக்காது. போகாது, நீ எல்லாம் போகாது, எதுக்கு போகிற, போகாதேங்கிறேன் நான். ஆனால் ஒரு எளிய குடும்பம் உங்கள் வீட்டில் இல்லை ஜாலியாக அம்மாக்களோடு போய் பாருங்கள், அப்பாக்களோடு போய் பாருங்கள், சகோதரிகளோடு போய் பாருங்கள். மனசு நிறைஞ்சு வருவீங்க. ஒரு துளி கத்தி ரத்தம் கபடா எதுவுமே இல்லைங்க. சும்மா அப்படி பேருக்கு ஃபைட் வருது, அவ்வளோதான். எதுவுமே இல்லைங்க. சந்தோஷமாக உள்ள வருவீங்க. ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி படங்கள், ரொம்ப ரேருங்க. இது தமிழ் சமூகத்துக்கான படம், நமக்கான படம். அது நம்ம தொழில்களை, நம்ம மண்ணை, நம்ம குலசாமியை கொண்டாடுற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி பிடிச்சி எழுதினார் அப்படின்னு வந்து தெரில. எழுத்து அப்படின்னு சொல்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவலப்புடைய ஃபோர்ஜ் ஃபிலிம் மேக்கிங். இது வந்து நான் அட்வர்டைஸ் பண்ணி ஒரு 15 பேர் போயிட்டு, அந்த 15 பேரும் வந்து இன்றைக்கி இந்த கோர்ஸ் பண்ணி 12 நாள் கோர்ஸுங்க. நீங்கள் வந்து தனியாக ஃபிலிம் மேக்கிங் எல்லாமே நீங்கள் வந்து முடிச்சிங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க 15 பேர். அப்போ அந்தளவுக்கு சினிமா அனுபவத்தை, திரை அனுபவத்தை எல்லா விதத்துலையும் கற்றுக் கொடுத்து ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த பின்ட் கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்வைட் பேசிஸில் தான் வந்து கூப்பிட்றாங்க. அதுபோக சோனி தான் சர்டிஃபிகேட் தர்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரயோஜனமான சர்டிஃபிகேட்டாக இருக்கும், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். போங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்லேருந்தே 15 பேர் போய் இருக்காங்க. லெவலப் நடத்துறது நிறைய பேர் குவாலிட்டியான ஆட்களை மட்டும்தான் எடுத்து பண்ணுறாங்க. இப்போது இந்த படம் இருக்குல்ல, இந்த படத்தில் என்ன நெகட்டிவ் நீங்கள் சொல்லுவேன் அப்படின்னா, மேபி ட்ராமா கொஞ்சம் ஓவர் த டாப் ட்ராமா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருக்குது. சத்யராஜ் அண்ணன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த டாப் ட்ராமா, சில இடங்களில் சில சீன்ஸ் இருக்குது. அவ்வளோதான் குறை சொல்ல முடியுங்க. அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாண்டாக இருக்கலாம், அவ்வளோதாங்க. ஆனால் என்ன படம் உங்களை மனசார என்ன பண்ணுது, மனசார மனுஷனாக இன்னும் பெட்டராக்கி வெளியில் விடுதுங்க. ஊருக்கு போகலாமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தோணும். வெளிநாட்டிலேருந்து தயவுசெய்து பார்த்துடாதீங்க. வெளிநாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஞாபகம் பயங்கரமாக வந்துடும். ஐயோ ஊருக்கு போயிடலான்னு வந்துடும். அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிசாஜ், ஒரு மாதிரி பழைய இதே திணிக்கலை. ஊர் தான் பெருசு, சிட்டி மோசம் அப்படின்னு திணிக்கலை. ஊரில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு இருக்கிற நல்லதை இன்றைக்கி யாருமே சொல்கிறதும் இல்லை. எப்படின்னா, இப்போ நான் எனக்கே சில புரிதல்னா, கிராமம்னா சில டைம் மோசமோ நகரம் நல்லதோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கிடையாது. எப்படி நல்ல சில இடங்கள் நகரங்கள்லேயே மோசமான இடங்களோ அதே மாதிரி கிராமங்கள்லேயே சில மோசமான இடங்கள் இருக்குது. பட் ஓவரால் கிராமங்கிறது பியூட்டிஃபுல்லாக, அந்த கம்யூனிட்டிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தனுஷ் வந்து வெளியெடுத்து வந்து வச்சுருக்காரு. அவருடைய நடிப்பு, அவர் என்ன ஆத்மார்த்தமாக நடிச்சிருக்காரு. அப்படி யாரோ நினச்சிட்டு நடிச்சிருக்காரு. அவங்க தாத்தா பாட்டி எல்லாத்தையும் நினச்சிட்டு நடிச்சிருக்காரு. அது மட்டும் தெரியுது, ஏதோ ஸ்பெஷலாக தெரிகிறார் மனுஷன். நமக்கு வந்து வழக்கம் போல் தெரிகிற தனுஷ் ரொம்ப ஸ்பெஷலாக தெரிகிறார். நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினச்சேன்னா, செகண்ட் ஹாஃப்லாம் கார்ப்பரேட் நான் பார் 2000 crores 20,000 crores சம்பாதிக்க போகிறேன் பார் அப்படின்னு ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணிடுவாரோ வில்லனை எதிர்த்து அப்படின்னு. ஊர் தான் படம், அவ்வளோதான். அங்கே விட்டு எங்கேயுமே போகல. ஸோ மண்ணையும் மக்களையும் மறக்காத அந்த முருகனை அந்த இட்லி கடை காப்பாற்றுகிறது, அவனை மீட்டெடுக்குது. மண்ணையும் மக்களையும் மறக்காத தனுஷை அவர் ரசிகர்களும் அவங்க சொந்தங்களும் அந்த ஊரும் மீட்டெடுத்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நீங்கள் கேவலங்கள் பேசினாலும் மனுஷன் நின்றுட்டே தான் இருக்கார். இந்த படம் பிளாக் பஸ்டரு, நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. குடும்பத்தோட தைரியமாக போங்க, தைரியமாக டிக்கெட் புக் பண்ணுங்கள். நல்லா இல்லையா? வாங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கழுவி ஊற்றுங்க. நாம தான் இருக்கிற மச்ச, கழுவி ஊற்றுங்க. பொய் சொன்னாண்டாவன் அப்படின்னு கழுவி ஊற்றுங்க. ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் டிக்கெட் பணம் ஒர்த்து. தனியாக போகாதீங்க, குடும்பத்தோடு போங்க.
இதுதான் உண்மையான குடும்ப படம். தயவு செய்து போய் பாருங்கள். இதுவே இது வந்து ரோட் சவுத்துங்க. நாங்கள் நடத்துகிற ஒரு சின்ன பிஸ்னஸ், இட்லி கடை. அந்த மாதிரி எங்களோட இட்லி கடை இது. நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ட்ராக் பேண்ட்லேருந்து, டிஷர்ட்லேருந்து, குழந்தைகளுக்கானதுலேருந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு நல்லதை மட்டும் கொடுக்குறோங்க. பிடிவாதமாக நல்லதை மட்டும் கொடுக்குறோம். ஒரு துணி வாங்கினீங்கன்னா கூட எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை வாங்குங்க. உங்கள் சொந்தங்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க. மோசம்னா திருப்பியும் சொல்கிறேன், இதில் ஏதாவது துணி மோசம்னா என்ன ஃபோன் பண்ணியோ இந்த மெசேஜில் கழுவி ஊற்றுங்க. ஏன்னா கேவலமாக இருக்குன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நல்லதை மட்டும் நினச்சிட்டு நல்லதே பண்ணுறோம். ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்கள் வீடுகளில் எல்லா வளமும் பெருகி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். இந்த 41 பேர் இறந்தது அந்த மனசுலலாம் இல்லாமலாம் இல்லை. துக்கம் இருக்குதான். ஆனால் வாழ்க்கையை வாழ்ந்தே தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. வாழ்ந்தே தான் ஆகணும். அவங்க ஆன்மாக்கள், அவங்க குடும்பங்களுக்கு கடவுள் அமைதியையும் நிம்மதியையும் எப்படியாவது வழங்குவாராக. மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.